சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்தோம் தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் கண்டறி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலாம் போற்றி போற்றி. சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான சயான் கோலிவாடான நகரத்திலே புகழாக வந்த வந்த மருந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா அம்பிகையால் பத்திரமா காளியம்மாள் எனக்கு அருள் புரிவார் வச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா
வா மாரியம்மா நாம பல மாரியம்மாள் பலவர் வா இதற்கொரு பூச்சொரு நீக்கே புது நகரில் வா வில்லிசை கவிகளே நிறுத்தம் போட்டார தங்கள் இவ்வுலகில் கியாதி வச்சு இவ்வுலகில் ஐயா இசைக்கியவள் ஒரு காட்டு மல்லி பூச்சொரியும் கடைய நல்ல நகரி வாழும் கட்டு கட்ட கவி பாடும் கனநாத நாமமே கலி உலகில் கியாதி வச்சு கலி உலகில் கியாதி வச்சு ஐயா கணபதி ஐயா குருவினோட திருப்பாதத்தை குருவினோட திருப்பாதத்தை பொன்னையனையா என் சீரசி ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போங்க சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்களே நாம் பாலகி மாதவியா சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கதை சுருக்கா சொல்லி சக்தி கதை பாட நீங்கள் சபையோர்கள் கேட்டிடு அரக்கன் கதை சுருக்கா சொல்லி அம்மா கதை பாட நீங்கள் அனைவர்களும் கேட்டிடு பாடுகிற பாட்டதில அழுது கொஞ்சம் வந்துட்டாலும் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லதில குறைகள் இருந்துட்டாலும் சொந்த குழந்தை போல் என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் முன்சொல் பின்னால் வந்துட்டான் பின்சொல் முன்னால் வந்துட்டான் நாங்கள் 6 பிள்ளை 100 வச்சோம் 6 பிள்ளை 100 வச்சோம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே, அதாவது என்ன இந்த மும்பை மாநகரத்திலே இந்த நகரத்துல சயான் கோலிவாடா என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அடே அம்மா ஆலயம், இந்த ஆலயம் பெரிய ஆலயம். தாத்தா அம்மா வாரான்னு ரொம்ப முக்காத தையல் புரிந்துரும்.
அவ வாராதான். என் அம்மா இருந்த விரதத்துக்கு வராளோ? நான் இருந்த விரதத்தை பாத்தியோ? ஆ, ஏன் கேக்க? நீ ரொம்ப நல்லா ட்ரெயின்ல வர வர இருந்திருக்க. வர வர மீனா தான் சாப்பிட்டேன். அதானே. நான் வர வேண்டாம், நொஞ்சிருக்கேன், அதனால என்கிட்ட வர வேண்டாம்னு சொன்னேன். ஆமா. ஆனா ஒரு அம்மா இருக்கா. யாரு? யாரு? அவ யாரு? அவதான் அடங்காப்பிடாரி. அடங்காப்பிடாரி உன் மேல வர்றது தப்பு. எங்க ஊர்ல வந்து அந்த அம்மா கொலை அவ தெய்வம். எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க வரணும். அங்கதான் வரணும். கூட தெரியாம இவ சாமி அடிக்கிட்டு சாமி அடிக்கிட்டு இருக்கா. இங்க அடிக்க பையன் மேல வரலாம் அடங்காப்பிடாரி. அவன் தாக்கு பிடிப்பான். ஆமா. நான் வர வேண்டாம்னு சொன்னேன். ஆ, அவ என்னத்த இருந்தாலும் என் விரதத்தை தாண்டிக்கிட்டு ஆமா. உடனே வந்து என்கிட்ட குடியிருக்கா. அப்பேர்வட்டை இந்த பத்திரகாளி அம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல இது என்ன மாதம்? இது வந்து அப்பிய மாதம். அப்பிய மாதம் இல்ல தாத்தா, ஐப்பசி மாதம். நாங்க எங்க ஊர்ல அப்பிய மாசம்னு தான் சொல்லுவோம். அப்படியா? ஆமா. பரவாயில்ல. சரி. ஐப்பசி மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழாவை முன்னிட்டு முன்னிட்டு நாமளுடைய வெள்ளி செய்யவே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். வரவழைத்துள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் சரி. அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வெள்ளி செய் ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் நாமல் முதலாவது பாட வேண்டும். அவருக்கு மட்டும் பாடணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்கு? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். அது உண்மைதான். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆமா. ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆம்பளைக்கு ஆம்பளை பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சரி அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமாம். அப்படி இல்லை என்றால் சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்னாகும்? சாமி கோயிலுக்குள்ள வராது. வராது, 4 வழி சாதையில போயிரும். ஆமா, பெரிய பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, காசிக்கு போய் அங்க இருந்து குற்றாலம் போய் பாவநாசம் போய் ஆமா அங்க இருந்து நேர இங்க வருவார். ஆமா. அப்படி இருப்பதனாலே சரி சாஸ்தாவின் திருக்கதைகளை நான்கே வார்த்தையிலே பிறவி செய்துவிட்டு ஆமா சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த பத்திரகாளி அம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். என் தாய் கதையை பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். ஆமையா. எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். உண்மைதான். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். முத்தமிழும் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. ஒரு ஆலயத்துல என்னதான் மற்ற கலை நிகழ்ச்சி எல்லாம் வைத்திருந்தாலும் கரகாட்ட வைப்பாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க, ஆடல் பாடல் வைப்பாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் கரகாட்ட வச்சா என்ன செய்வாங்க? அந்த கரகாட்ட கண்மணிகள் வந்து தலையில கரகத்தை வச்சு கிறுகிறுன்னு சுத்துவாங்க, பாட்டை போட்டு ஆடுவாங்க, பாட்டு படிப்பாங்க, போயிடுவாங்க. ஆமா. அப்போ அம்மனுடைய புகழை எடுத்து பாடுவார்களா? பாட மாட்டாங்க. கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வேலை முடிந்தது, அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை. அவங்க தொழிலை முடிச்சிட்டு அவங்க பாட்டு போவாங்க. ஆமா, பாட்டு கச்சேரி வச்சா நல்ல சாமி பாட்டு முதலாவது பாடுவாங்க. அப்புறம் போக போக நல்ல சினிமா பாட்டா எடுத்து விடுவாங்க. 5-6 பிள்ளைய வரும், தலையை அவுத்து போட்டு ஆடும், நல்ல விரிச்சு போட்டு ஆடுவாங்க. அது ஹேர் ஸ்டைல் தாத்தா. ஆமா, போல ஸ்டைல். ஆமா. சரி, அதனால அவங்க சினிமா
பாட்டு பாடுவாங்க, அவங்களும் புறப்பட்டு போயிருவாங்க. சரிதான். அப்போ ஆடல் பாடல் வச்சு அவங்களும் பாட்டு போடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சரிதான். ஆனா இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனுடைய புகழை எடுத்து சொல்லணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? இந்த வில்லு பாட்டு இருந்தா தான் முடியுமா? இந்த மூலமா தான் முடியும். இந்த வில்லு பாட்டு வந்து சும்மா ஆடவோ பாடவோ நக்கல் நையாண்டி பண்ணவோ நல்ல ஜாலியா இருக்கவோ இல்ல. ஜாலியா இருக்கலாம், அம்மனுடைய பாடலே அழகா கேட்டா நமக்கு ஜாலியா தான் இருக்கும். ஒரு டீ கடையில போய் அது நம்ம மனசை பொறுத்தது. பொறுத்தாமா அதனால இந்த வில்லிசை என்பதுவோ தெய்வத்தினுடைய புகழை எடுத்து சொல்வதற்காகத்தான், அழகா எடுத்து படிக்கத்தான். அத கவனமா கேட்க கேட்கதான் அதனுடைய இனிமையே தெரியுமா. பாருங்க, ஒரு டீ கடையில போய் டீ வாங்குறோம்னா இங்க சரி டீ வாங்கணும்னா மடக்கு மடக்கு குடிக்க கூடாது. வேற எப்படி குடிக்கணும்? வேற மடக்கு மடக்குன்னு குடிக்காம அதான் விவரம் கட்டவங்க. அதாவது சரி டீயை வாங்கி முதல்ல குடிச்சு பார்க்கணும், லேச சுவைச்சு பார்க்கணும், சுவைச்சு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு அலசணும் அலசணுமா? அப்ப ரெண்டு சுவாப்பு வாங்கி அலச கூடாது, ஆத்தணும்னு சொன்னேன். ஆத்தி குடிச்ச பிறகு டீ கடைக்காரரு என்ன சூப்பரா டீ போட்டுக்காரு ஆமா அப்படின்னு சொல்லணும். சில பேர் டீயை குடிச்சிட்டு ஆமா மடக்கு மடக்கு குடிப்பாங்க. சரி குடிச்சிட்டு முதலாவது சரி சரி கிடையாது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சுவைச்சு சாப்பிடணும். எதனாலும் சுவைச்சு தான் சாப்பிடணும். பச்சை தண்ணியா இருந்தாலும் அதே மாதிரி மடக்குன்னு குடிக்க கூடாது. அதே மாதிரி இந்த பத்திரகாளியம்மா எப்படி வந்தா, ஆமா எங்க இருந்து வந்தாள் அப்படின்னு சொல்லி கவனமா ஆலயத்துக்கு வந்தாலும் போறாது, சாமியை கும்பிட்டாலும் போறாது. அந்த அம்மா ஏன் பிறந்தா, அந்த அம்மா எதுக்கு பிறந்தா, அவ எப்படி பூலோகத்துக்கு வந்து அவளை ஏன் நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தெய்வத்தினுடைய புகழை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா இந்த வில்லுப்பாட்டினுடைய கதைகளை நம்ம கவனமா கேட்கணுமா. அதான் பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, கேட்கக்கூடிய பக்தர்களும் அதை பக்தியா கேட்கணுமா. அப்படி கேட்டா தான் அந்த கதைக்கே மகிமை இருக்கும். அதனால உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, உங்களுக்கு யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, என்ன இருக்காரு பாருங்க, இந்த தாத்தாவை கூட்டு போங்க, தாத்தாவை கூட்டு போய் கண்ணாடியை மட்டும் முதல்ல கலத்தி வச்சிருங்க. ஏன்னா அடிக்கடியில கண்ணாடி நொறுக்கிட கூடாதுல்ல, அதனால கண்ணாடியை மட்டும் கலத்தி வச்சுட்டு தாத்தாவுக்கு நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு, அதுக்கு பிறகு பச்சை மட்டையை கொண்டு நல்ல பலார்னு அடிங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. அது என்ன பாட்டில்? டாம் டானிக்கியா? டான் டானிக் எல்லாம் குடிக்க முடியுமா? சொல்லிட்டேன்னு வச்சா உடனே ரைட் வந்துருவாங்க. தாத்தாவுக்கு சின்னதா டானிக் மட்டும் கொடுத்தா போதும், உனக்கு உடம்பு வலிக்கும் பாத்தியா? அதனால இதெல்லாம் சாதாரணம். பிறகு நீங்க கூட்டு போனது அடிச்சது வச்சது எல்லாத்தையுமே மறந்துடுவார். இது வந்து தென்காசிக்கு அங்கதான் கொஞ்சம் சிக்கல். ஆமா, இங்க வந்தா எங்க போனாலும் சாப்பிடலாம். அதானே இப்படி இருக்கு. எப்படி இருக்க அப்படி இருப்பதனாலே 6 விளை 100 உச்சங்கள். முயல் பிடிக்க நாயை வந்து மூஞ்ச பார்த்தா தெரியுமா? அந்த கதை ஒண்ணு இருக்கு, முகத்தை பார்த்தா தெரியும்ல? தெரியும். சரி, 6 விளை 100 உச்சங்கள். சரி, அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. பாதி மதி மான் மழுவா ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் என்ற சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம்.
தெரிஞ்சா தான் போடுவோமே. அது எப்படி நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொலை கூட தெரியாம இருக்குமோ? தெரிஞ்சா போட்டுருப்போம், அப்பலே போட்டுருப்போமே. வடக்க வர வர கொலை கூட தெரியாது. வடக்க வர வர இல்ல, நம்ம ஊர் ஆட்கள்லாம் இருக்கும்போது அது எப்படி தெரியாம இருக்கு? எந்த ஊருக்கு போனாலும் அதை மறக்க முடியுமா ஐயா? அன்னைக்கு ஆமா, அன்னைக்கு ஆலங்குளம் போயிருக்கும் போது இப்படித்தான் கொலை போட்டு சொன்னேன். ஒரு ஆளும் கொலை போடல, ஒரு பாட்டி மட்டும் கொலை போட்டுச்சு. கொலை போட்டுன்னு பாட்டி கெட்டுப்பல்லு கீழே வந்துட்டு நான் இதுக்கிட்டு ஓடியே போயிட்டு. பாட்டிக்கு கெட்டு பல்லு அதனால விழுந்துச்சியா? ஆமா, எங்களுக்கும் எப்படி இருக்கு பாத்தியா? உங்களுக்கு ஒரு நல்ல பல்லு தான், நல்லா தான் இருக்கு. பச்சரிசி மாதிரி இருக்கு. ஆமா, இருந்தாலும் இப்ப போடுவாங்க பாக்க குலவை. நான் சொன்னேன் உன்கிட்ட, நீங்க கூச்சப்படாம குலவைய போடுங்க. போட்டா நான் நாட்டாம கிட்ட சொல்லி தலைக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன். வாங்கி கொடுப்ப. ஆனா நான் சொன்ன ஒரு வார்த்தை, எப்படி? ஒரு 7 கிளவி வாரம்னா 7 கிளவி வாரம்னா உன் பேச்ச கேட்டு வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டேன். என் பேச்ச கேட்டீங்கன்னா கொலை கூட வந்திருப்பா. அதானே அவ சொன்னா இப்ப போடுவாங்க பாரு, ஆளே வேண்டாம். போடட்டும். தாய போடுங்கம்மா ஒரு குலவை, நீங்க பொன்னான மைக்குலவை. ஏ உக்கா உக்கா போடுங்க, ஒரு குலவை போடுங்கம்மா. ஏ பொன்னான குருனா, பொன்பதித்த தாவணம்மா. வெள்ளியால குருனா, வெண்கலத்த தாவணம்மா. இன்னும் ஒரு குலவை, தாய இட்ட வாய் பூச்சொரியே. தங்கத்தால குருனா, தனிவயிற தாவணம்மா. ஆனப்பட குலப்பட, ஐயங்காச்சி வேப்படையா. முன்படையா மின்படையா, தண்டையலும் பெரும்படையா. ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே. ஆடிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்ததினாலே ஆமையா. அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமா. ஐயனுக்கும் மையனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாதி வெள்ளி கைலாசத்தில், ஆதி வெள்ளி கைலாசத்தில், ஆணி பெண்ணால் முடி உலங்க, யாரெல்லாம் கொலுவிருந்த அரணாரோடு பார்வதி, ஆனந்தமாய் கொலுவிருந்தார். இந்திரலோகம் தன்னதியில் இந்திரனாசன் சூரியனும் கொலுவிருந்தார். சத்தியலோகம் தன்னதியில் சாதிர்முகன் சரஸ்வதியும் அங்கே சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். அங்கே சந்தோஷமாய் கொலுவிருந்தார். சரஸ்வதியோ சரஸ்வதியோ அங்கே சந்தோஷமா கொலுவிருந்தா. ஆமையா சந்தோஷமா கொலுவிருந்தா. முப்பத்து முக்கோடி தேவர்கள், முப்பத்து முக்கோடி தேவர்கள், 48,000 கோடி அங்கே அகத்தியர் அம்பலத்தியர் அழகு கலை கூட்டு மாமுனியும் அமரர் தேவர் முனிவரும் அஷ்டருக்கு பாலர்கள் அங்கே தேவாதி தேவரெல்லாம், தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலைவிருந்தார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனும், ஆகாயத்தில் சூரியன், அன்பு ஒளி சந்திரன், ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு, அன்னை கங்காதேவி, அங்கே கொலைவிருக்கு நாளை, கொலைவிருக்கு நாளை
சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதாவது மண் உலகிலே மனிதர்கள் நாமல் அனைவர்களுமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாரா? ஒற்றுமையாக இருக்கணும்னு உலகத்தை படைத்தார். சரி, ஆனால் ஒற்றுமை இன்னைக்கு எந்த உலகத்துல இருக்கு? ஏன் ஒத்துமை இல்ல? என்ன காரணம் ஒத்துமை இல்ல? ஏன் ஒற்றுமை இல்லையானா உலக மக்களிடத்துல நல்ல மனது கிடையாது, நல்ல எண்ணம் கிடையாது. நல்ல எண்ணம்னா நீ நல்லா வாழ்ந்துட்டேன்னு சொன்னா நான் சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டா என் மனசுக்கு எதுவுமே தோணாது. சந்தோஷப்படாம நேரத்து தெருவுல கிடந்தா இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்க்கைய பாரு, வீடுதான் வாசல் தான், போக்குவரத்தை பாருங்க, போக்குவரத்து வெள்ளையும் சொல்லையுமா அலைதான் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஒரு மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு மறுபடி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னு வையே, அப்ப சொல்லுவான் இவன் வந்த வரத்துக்கு ஏற்கனவே இப்படி வந்திருக்கணும், இது லேராகி போச்சு, என்ன வரத்து வந்தா வெள்ளையும் சொல்லையுமா அலைஞ்சான், இவனுக்கு இது வேணும், இதுக்கு வேலை வேணும் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ சரி நமக்கு மேல ஒருத்தன் நல்லா வந்துட்டாமனா சரி நம்ம தான் நல்லா இல்ல, பரவாயில்ல அவங்களாதான் நல்லா வந்துட்டாங்க, நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்கும் கிடையாது, மனுஷங்கிட்ட கிடையாது. அப்படி என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த உலக மக்கத்துல ஒற்றுமையே வரும். பாத்துக்கோ, அடேப்பா ஒருத்தன் வீட்டை கட்டிட்டான்னா சண்டால அவன் வீட்டை கட்டிட்டான், நம்ம அவனோட தாண்டி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு போறான் படுதான். அப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்லையே, அவன் வீட்டை எங்குடி சோழியை முடிக்கணும்னு வேலை பார்க்க அப்படின்னு நினைக்கான். எந்த மாந்திரவாதிய பாப்போம், எந்த மைய போடுவோம் அப்படின்னு. ஆமா, ஒரு 4 சென்ட் இடத்தை வாங்கிட்டான்னா ஒருத்தன், அடேப்பா அவன் 4 சென்ட் இடத்தை வாங்கிட்டான். சரி, சொல்லு, இவன் வாரானா படுத்துக்கிட்டானா, படுத்துக்கிட்டாம்னா துட்டு கிடைக்காத அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இருந்த போதிலும் தனக்கு ஒரு கண் போனா அடுத்தவருக்கு சரி 2 கண்ணும் தெரியணும். ஆமா, நமக்கு ஒரு கண்ணும் போனா எதிரிக்கு 2 கண்ணும் போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நம்ம தான் அரவிந்துக்கு போனோம், ஆபரேஷன் பண்ணோம், சரி மற்றவங்க ஏன் கண்ணாடி போடாம இருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்க கண்ணாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் இருக்க ஒரு கண்ணாவது நல்லா விளங்கும், அந்த கண் நல்லா விளங்கும். இல்லைன்னா இருக்க ஒரு கண்ணே ஆண்டவன் பிடிங்கிருவாரு. வீடை கட்டினா போறான் படுதான், அவன மாதிரி நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கான். இடத்தை வாங்கினா அவன மாதிரி இடத்தை வாங்கணும்னு நினைக்கான். கல்யாணம் முடிச்சா அவன மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கான். ஒரு பைக்கை வாங்கிட்டாம்னா அவன மாதிரி பைக் அதையோட தாண்ட பைக்கை வாங்கணும்னு நினைக்கான். ஒருத்தன் செத்துட்டாம்னா அவன மாதிரி சாவன்னு இவனா நினைக்கானா? சொன்னா ஒருத்தன் சாவம்னு சொல்லுவான். சரி, அப்போ நீங்க செத்த பிறந்தா நான் சாவம்னு சொல்லுவான். நம்ம கதையை வீட்டுல கொண்டு வச்சுக்கணும், கதை நடக்கட்டும். சரி, ஆமா ஆமா. அப்போ எதை கண்டு மனிதன் பொறாமைப்பட மாட்டானே, ஆனா சாவை கண்டு மட்டும்தான், மரணத்தை மட்டும்தான் மனிதன் பொறாமையே படல. ஆமா, சாவு வரக்கூடாது. அவன் செத்துட்டா நம்ம செத்துருவோம்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல, அப்படி நினைக்க மாட்டோம். அவன் செத்துட்டானா நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு நினைக்கானா? நம்ம 100 வருஷத்துக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கான். பிறகு உலகம் இப்படி இருந்தா ஒற்றுமையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பத்திரகாளி அம்மா, இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவ ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆண் என்றும் பெண் என்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். என்சான் உடம்புனா என்னையா? 8 சாணு நம்ம கையில இருக்கணும். நம்மளுடைய கையினால வளர்ந்தவராயிருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா
எட்டே சான் தான் இருக்குமா. நாம தான் அரைச்சான் குறையா இருக்கேன். அரைச்சான்னு குறையா இருக்கியா? இந்த நாய் வயிறு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? நாய் வயிறு கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு சாப்பிட்டாலும் நாய்க்கு வயிறே தெரியாதா? தெரியாதோ? அதான் உனக்கு அப்படி இருக்கு. அதான கேட்டேன். சரி சரி. எண்சான் உடம்புனா நம்ம கையால நம்ம உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் இருக்குமா. சரி. அந்த எண்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு ஒரு சாணு தான் வயத்தை கொடுத்தாராம். நானும் எனக்கு வயிறு வரணும்னு சொல்லி விடிய காலம் 10 இட்லி சாப்பிட்டேன். ஆமா. மத்தியானம் சோறு சாப்பிட்டேன். சரி. வயறுனா வெளியே வர மாட்டேன். நல்ல வயிறு வெளியே வரும். நாய் வயிறு எப்படி வெளியே வரும்? அதானே கேட்டேன். பாலுனா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? அதானே கேட்டேன். பொங்காது. அப்போ ஒரு சான் வயத்தை ஆண்டவன் கொடுத்தாரையானா, ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம உலகத்துல என்ன பாடு? ஏன் கேட்க? அப்பா 3 நாளாச்சு வர்றதுக்கு. வந்து அங்க பார்த்தையானா. ஆமா. நாங்க மட்டவாடி எங்களுக்கு இந்த ஒரு சான் வயத்துக்கு ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, எந்த ஊருக்கு போவோம்னு சொல்லி எங்க வந்திருக்கு? மும்பைக்கு வர வேண்டி இருக்கு. மும்பைக்கு வடக்க பம்பைக்கு. எதுக்கு எல்லாம்? எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. மும்பைக்கு வடக்க நாங்க பம்பாய்க்கு வந்திருக்கோம். லீவா இருந்தாலும் சரி, ராத்திரியோ பகலோ எந்நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபாய் கிடைக்குமா, 10 ரூபாய்க்கு சாப்பிடலாமா அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீங்களும் நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறது அந்த ஒரு சான் வயத்துக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. நீங்க பார்த்து செய்யுங்க. அதனால ஒரு சான் வயிறுன்னு சாதாரணமா சொல்லக்கூடாது. இந்த ஒரு சான் வயித்துக்கு என்னையா காலையில எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவுன உடனே 2 கிளாஸ் காபி. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.